ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 35, அத்தியாயம் 2, பக்குவம் பெறுதல். தன்னுணர்வில் பக்குவம், அதன் தொடர்ச்சி. கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் எப்போதும் கிருஷ்ணரை திருப்தி செய்வதிலேயே குறியாயிருப்பான். இது கிருஷ்ண உணர்வின் ஆரம்ப நிலை. அருவ தத்துவத்தில் கடவுளுக்கு உருவமில்லாததால் அவரது புலன்களை திருப்தி செய்வதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் கிருஷ்ணரை எஜமானராக கருதுபவன் சேவை செய்ய இயலும். பகவத்கீதையில் கிருஷ்ணரை ஹிருஷிகேச என்று குறிப்பிடப்படுகிறார். அதாவது புலன்களின் எஜமானர் எனப்படுகிறார். பூரண சத்தியம் புலன்களின் எஜமானர். நமது புலன்கள் அவரது புலன்களிலிருந்து விளைந்தவை. எனவே கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக அவை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அறியும் போது ஒவ்வொருவரின் உள்ளத்தில் உறங்கி கிடக்கும் கிருஷ்ண உணர்வு உயிர் தெழுகிறது. கிருஷ்ண உறவில் நடுநிலைக்கும் எஜமான சேவக உறவிற்கும் என்ன வித்தியாசம் என்று சைதன்ய மகாபிரபு கேட்டார். இரு நிலைகளிலும் கிருஷ்ணரின் மகத்துவத்தை உணரலாம். ஆனால் நடுநிலையில் தொண்டாற்றும் ஆவல் இருப்பதில்லை. எனவே கிருஷ்ணருக்கும் உயிர்வாளிக்கும் இடையேயான எஜமானன் சேவகன் உறவு மேலும் உயர்ந்த நிலையில் உள்ளது. பின்னர் நட்புறவு ஏற்படும் போது மற்றொரு பரமான தன்மை கூடுகிறது. மகத்தான கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிருஷ்ணர் என் நண்பர், எனவே அவர் மகிழ்ச்சி அடையும் படியாக நான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் கூடவே எழுகிறது. நண்பனுக்கு சேவை செய்வதோடு நாம் திருப்தி அடைவதில்லை, அவனை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க விரும்புகிறோம். இந்த உறவில் சமத்துவமும் உள்ளது. கிருஷ்ணரும் பக்தனும் சமநிலையில் பழகுகிறார்கள். இவ்வுறவில் கிருஷ்ணர் தன்னை விட உயர்ந்தவர் என்பதை பக்தன் மறக்கிறான். கிருஷ்ணரின் பால்ய நண்பர்கள் அவரின் தோளின் மீது ஏறி விளையாடிய போது அவர்கள் தம்மை கிருஷ்ணரை விட உயர்ந்தவர்களாக எண்ணவில்லை. இதில் புலன் திருப்திக்கோ தற்பெருமைக்கோ இடமில்லை. ஏனெனில் இந்த உறவு கலப்பற்ற அன்பை அடிப்படையாக கொண்டது. பக்தனின் ஒரே லட்சியம் கிருஷ்ணருக்கு இன்பமூட்டுவது. கிருஷ்ணரும் தன் நண்பர்களிடமிருந்து மகிழ்ச்சி பெற அவர்களை தன் தோளில் மேல் தூக்கிக் கொள்கிறார்கள். சில சமயங்கள் தன் நண்பன் தன்னை முகத்தில் அறைந்தாலும் ஒருவன் பொறுத்து கொள்கிறான். ஏனெனில் அவன் அதை தாழ்வாக கருதுவதில்லை. நட்பும் பரஸ்பர மகிழ்ச்சியும் உறவின் அடிப்படையாகும் போது அவமான உணர்வுக்கு இடமில்லை. கிருஷ்ண உணர்வு மற்றும் கிருஷ்ணருடனான உறவின் முழு அடிப்படை கிருஷ்ணரின் இன்ப சக்தியாகும். ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் பிரஜபூமியின் பெண்கள், கிருஷ்ணரின் பால்ய நண்பர்களான கோபாலர்கள் எல்லாரும் கிருஷ்ணரின் இன்ப சக்தியின் விரிவுகள். நாம் எல்லாருமே இன்பத்தை விரும்புகிறோம். ஏனெனில் நம் தோற்றுவாய் இன்பமயமானது. அருவவாதிகள் இத்தகைய கருத்துக்களை ஏற்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளின் இன்ப சக்தியை மறுக்கிறார்கள். இதனால் அருவவாதம் முற்று பெறாத தரக்குறைவான நிலையில் உள்ளது. கிருஷ்ண உணர்வில் உள்ளவர்கள் கிருஷ்ணரிலும் அவரது நண்பர்கள், சேவகர்கள், தந்தை, தாய், துணைவி ஆகியோரிலும் உள்ள இன்ப சக்தியை ஒப்புக்கொள்கிறார்கள். கிருஷ்ணரின் புலன்களை திருப்தி செய்வதற்காக ஏற்பட்ட எல்லா உறவுகளும் கிருஷ்ணரின் இன்ப சக்தியின் தோற்றங்களே. தனிப்பட்ட ஆத்மாவை பொறுத்தவரை பூர்வீகத்தில் அது இந்த இன்ப சக்தியின், அதாவது கிருஷ்ணர் எனும் இன்ப சாகரத்தின் பகுதியே. எனினும் பௌதிக இயற்கையோடு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக ஆத்மா தன் உண்மை நிலையை மறந்து உடலுக்கு உடல் மாறி புகும் பரிணாம சூழலில் அகப்பட்டு கொண்டுள்ளது. எனவே வாழ்வு போராட்டமாகிறது. இந்த போராட்டத்தால் விளையும் துன்பங்களிலிருந்து பிறப்பு, முதுமை, நோய் மற்றும் மரணம் ஆகிய துயரங்களை நம்மேல் சுமத்தும் எண்ணற்ற பிறவிகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு கிருஷ்ண உணர்வில் நித்திய வாழ்வு பெறும் நிலையை அடைய வேண்டும். அந்த நித்திய வாழ்வு சாத்தியமானதே. இம்மனித பிறவியில் ஒருவன் தன்னால் இயன்றவரை முயற்சித்தால் அடுத்த வாழ்வில் ஆன்மீக உடலை பெறுவான். அந்த ஆன்மீக உடல் ஏற்கனவே ஸ்தூல உடலினுள் இருக்கிறது. ஆனால் பௌதிக வாழ்வில் ஏற்பட்ட மாசுக்களிலிருந்து ஒருவன் விடுபடும் போது மட்டுமே உள்ளிருக்கும் ஆன்மீக உடல் வளர்ச்சி பெறும். அதுவே மனித வாழ்வின் லட்சியம். எல்லா மக்களின் உண்மையான தன்னலம் நான் கடவுளின் இணைபிரியா அம்சம், மீண்டும் கடவுளின் ராஜ்யத்திற்கு சென்று அவருடன் சேர வேண்டும் என்று உணர்வதுவே உண்மையான தன்னலம். இங்கு நமக்கு சமூக வாழ்வு இருப்பது போல ஆன்மீக உலகில் கடவுளுக்கு சமூக வாழ்வு உள்ளது. அங்கு நாம் அவருடன் சேரலாம். இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் சூன்யமாகி விடுகிறோம் என்பதல்ல. பகவத்கீதையில் 2.12 அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினார், நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த ஒரு காலம்
காலம் இருந்ததில்லை, எதிர்காலத்திலும் நாம் அனைவரும் இல்லாமல் இருக்கவும் போவதில்லை. நமது இருப்பு நித்தியமானது. பிறப்பு, இறப்பு ஆகிய மாறுதல்கள் தற்காலிகமான பௌதீக உடல்களுக்கு ஏற்படும் மாறுதல்களே. நித்தியமான வாழ்வை பெறுவதற்கான வழிமுறை கடினமானதல்ல. இந்த கிருஷ்ண உணர்வு முறை முழுமை மிக்கவரான கிருஷ்ணரிடமிருந்து பெற்ற அறிவின் அடிப்படையிலானது. மற்றவர்களிடமிருந்து பெறப்படும் அறிவு குறைபாடுகளை கொண்டதாயிருக்கும். ஏனெனில் கட்டுண்ட ஆத்மா தவறுகள் செய்வதும் மாயையின் வசப்பட்டிருப்பதும் ஏமாற்றுவதும் குறைபாடுகள் உள்ள புலன்களை கொண்டிருப்பதும் நிச்சயம். ஆனால் கிருஷ்ணரிடமிருந்து பெறப்படும் அறிவு நாம் கிருஷ்ணரை காண உதவுகிறது. கடவுளை நீங்கள் காட்ட முடியுமா என்று யாராவது சவால் விடலாம். எங்கள் பதில் ஆம், கடவுளை ஒவ்வொரு கணமும் காணலாம். ரஜோ ஹம் அப்ஷு கவுந்தேய என்று கிருஷ்ணர் கூறுகிறார். நான் தண்ணீரின் சுவை. நாம் தினமும் தண்ணீர் குடிக்கிறோம். தண்ணீரில் சுவை இருப்பதை அறிகிறோம். இந்த சுவை கிருஷ்ணர் என்று நாம் எண்ணினால் தினமும் நாம் கடவுளை அறிய துவங்கியவர்களாகும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், பிரபாஸ்மி சசி சூரியயோ, நான் சூரிய சந்திரனின் ஒளி. ஒவ்வொரு நாளும் நாம் சூரிய ஒளியை காண்கிறோம். மாலையில் சந்திர வெளிச்சத்தை காண்கிறோம். இவற்றின் தோற்றுவாயை பற்றி எண்ணி பார்த்தால் இறுதியில் நாம் கடவுள் உணர்வு பெறுவோம். இப்படி பல உதாரணங்களை பகவத்கீதையில் காணலாம். ஏனெனில் எல்லா தோற்றங்களின் ஆரம்பமும் மத்தியும் முடிவும் ஸ்ரீ கிருஷ்ணரே. கடவுள் உணர்வு பெற்று நம் சொந்த அமைப்பின் சாரத்தை நாம் அறிய விரும்பினால் அது கடினமல்ல. நாம் கடவுளை அவர் உண்மையில் உள்ளபடி அறிய வேண்டும். அவர் எப்படி தோன்றுகிறார், மறைகிறார், அவருடைய தொழில்கள் என்ன என்பதை அறிய வேண்டும். அப்போது நாம் கடவுளின் ராஜ்யத்தை அடையும் தகுதி பெற்றவர்களாகும். இந்த பௌதிக உடலை விட்டவுடன் கடவுளான கிருஷ்ணரை அறிந்த ஒருவன் மற்றும் ஒரு உடலை ஏற்க இந்த உலகத்திற்கு திரும்பி வருவதில்லை. அவன் எங்கு செல்கிறான்? கிருஷ்ணர் கூறுகிறார், மாம் ஏதி, அவன் என்னிடம் வருகிறான். அறிவுள்ள மனிதனின் நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மனித வாழ்வின் குறிக்கோள் எனும் இந்த நூல் முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த பதிவில் வேறொரு ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகத்தை வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.